எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 days சேலஞ்சில் டே 21 வந்துட்டு இன்றைக்கி. ஸோ சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்றத உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸில் நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்டில் போயிட்டே இருந்து அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இப்போது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் சிம்பிளாக வந்து என் மைண்டில் தோன்ற நம்ம ஓவராலாக வந்து நிறையா பேசியிருக்கோம், டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ வந்து ஓவராலாக என் மைண்டில் தோன்ற ஒரு 3-4 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுகர் ஐட்டம்ஸ், ரீஃபைன்டு சுகர்ஸ், அந்த சுகர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடணும். பிஸ்கெட்ஸு, அப்புறம் நம்ம பீஸா, பர்கர், அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண உங்கள் டயட் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ இது பண்ண ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தூங்கணும். மேக்ஸிமம் 9:30-10 தூங்கிடுங்க. மார்னிங் ஒரு 6 வரைக்கும், 5:36 வரைக்கும் கூட தூங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 8 hours, 6 to 8 hours வந்து சூப்பரான ஒரு தூக்கம் வந்து தூங்கி எழுந்திங்க அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூக்கம் சரியாக இல்லைனா தான் பெல்லி ஃபேட் அதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றது மேக்ஸிமம் நைட் 7 o'clock முன்னாடி, தூங்குறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி உங்கள் டின்னர் வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா இருக்கும். இல்லைனா சாப்பிட்ட உடனே போய் தூங்கணும், பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் கொடுக்காம தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அது வந்து ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான டிப்பு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டின்னருக்கு வந்து சாலட்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ் சொல்ல வெஜிடபிள் சாலட் மாதிரி சொல்கிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபைபர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சுகர் கண்டென்ட் உடம்புல இன்க்ரீஸ் ஆகாது. மார்னிங் எழுந்ததும் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகும். ஸோ வந்து ரொம்ப கலோரியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நைட் டைமில் அதிகமாக வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாலட் மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் இன்னும் குவிக்காக நடக்கும். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸு, நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்கிறோம். முடிஞ்சளவு ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே சாப்பிடுங்க. அதை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதோட சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிடுவோம், அதில் உள்ள ஃபைபரும் சேர்த்து சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கும் போது பசியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் உள்ள அந்த ஃபைபர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே அந்த லிக்விட் ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கிறதா ஒரு நல்ல ஹேபிட்டு. ஸோ வெயிட் லாஸ் டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என் மைண்டில் தோண பேசிக்கான டிப்ஸு. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட சேர்த்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டயட்டும் பிளான் பண்ணுங்கள். ஒரு கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, இல்லை பார்லி அரிசி கஞ்சி, மார்னிங் எழுதுறது காஃபி டீக்கு பதிலாக ஜூஸஸ்ஸு, நெல்லிக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, சொரக்காய் ஜூஸு, இல்லை இதெல்லாம் நான் வந்து ஓரளவு வெயிட் ஸ்டேபிளாக இருக்கேன், ஸோ எனக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ஆகணும், பிரைட்டன் ஆகணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏபிசி ஜூஸ் இருக்கலாம். இல்லை வெறுமனே கேரட் ஜூஸு, இல்லை பீட்ரூட் ஜூஸு, அந்த மாதிரி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எதுனா ஒன்று மார்னிங் டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் ஹெல்த் வைஸும் சரி, உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களை பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காஃபி டீ வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் காஃபி டீ குடிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள். 2 வேளை குடிச்சிங்கன்னா 1 வேளையாக மாற்றுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டயட்டோடு சேர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க கூடவே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு ஹோல் பாடி நல்லா இதாகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களால் பண்ண முடியுது. வாக்கிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், எக்ஸசைஸ் எதுனாச்சும், இல்லை யோகா பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சூரிய நமஸ்கார் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று டெய்லி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளோட லைஃப் சைக்கிளே வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்போம் நம்ம. ஸோ வந்து முடிஞ்சளவு சூப்பராக உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ தான் நம்ம வீடியோஸ், நம்ம சேலஞ்சஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம Q&A செஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நேற்றுக்கு நான் என்ன ஃபுட்டெலாம் எடுத்தேன் அப்படின்றத வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு நைட் வந்து நான் எக் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அது வந்து எப்படி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி எக் தோசை பண்ணேன் அப்படின்றதும் நான் வந்து ஷூட்
ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுனால உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எதுனா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும், எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். வினோதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது, என்ன பண்ணுறது, சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்ம நல்ல வெயிட் இருந்திருக்கோம், ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப லூஸாக ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் டைட்னிங் பண்ணும், மசில் டைட்னிங் பண்ணும், அதுக்கெலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே, எனக்கு வந்து நான் பெருசாக ஸ்கின் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்றத நான் சர்ச் பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் சிஸ்டர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நான் ஸ்கின் ரொட்டீனுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப பெருசாக ஸ்கின் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டேன். நேச்சுரலாக நான் என்னோடய இன்டேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கனால எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே ஃப்ரூட்ஸ் நல்லா நிறைய எடுத்துப்பேன். ஸோ வந்து ஸ்கின் வந்து எனக்கு அதனாலே நேச்சுரலாகவே நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த குளிர் காலத்தில் இல்லை ஒரு சில நேரம் ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஆலிவேரா இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆலிவேரா ஜெல் வாங்க மாட்டேன், நம்ம வீட்லேயே ஆலிவேரா ஒரு தொட்டியில் வச்சுருப்போம். ஸோ அந்த ஆலிவேரா ஃப்ரெஷ் ஆலிவேரா எடுத்து அந்த ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஜெல்லி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் அப்ளை பண்ணி நான் ஒரு ½ hour வச்சுருந்து வாஷ் பண்ணிப்பேன். ஸோ வந்து ஸ்கின் ரொம்பவே வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ எதுனா நமக்கு டார்க் ஸ்பாட்ஸு இல்லை பிம்பிள் வந்துட்டு போயிருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மார்க்லாம் வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஆலிவேரா ஜெல் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு அது ஒன்று தான் நான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த ஆலிவேரா ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணுவேன் சிஸ்டர். வினோதா சிஸ்டரே தான், அவங்க வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், உங்கள் பேபிஸ் க்யூட்டாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வெயிட் லாஸ் ஆகுது, அவங்க வந்து சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டாங்க. எஸ் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா 63.5 kg இருந்திருக்காங்க, இப்போ வந்து 61.8 kg. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 kgs கிட்ட வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், பாருங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டெய்லி வந்து நீங்கள் சூப்பராக டயட் பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சிஸ்டர் வந்து டயட் கூட சேர்த்து டெய்லியுமே வந்து சைக்கிளிங் வந்து பண்ணுவாங்க. ஒரு 2000-3000 ஸ்டெப்ஸ் டைம் கிடச்சிது அப்படின்னா வாக்கிங்கும் பண்ணுறாங்க. குறைஞ்சது டெய்லி ½ hour to 40 minutes சைக்கிளிங் பண்ணுறாங்க. ஸோ டயட் கூட சேர்த்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கும் போது ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. சிஸ்டர் தான் அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் சிஸ்டர், கீப் ராக்கிங். சிஸ்டர் தான் நேத்திக்கு அவங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் கவனி அரிசி கஞ்சி சாப்பிட்ருக்காங்க, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, ஈவினிங் கொஞ்சமாக கேக் எடுத்திருக்காங்க, டின்னருக்கு வந்து ஆரஞ்சு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அந்த கலோரி அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கண்ட்ரோல் வந்து தெரிஞ்சிச்சு. கொஞ்சமாக கேக்கு பிரியாணி அதெல்லாம் கொஞ்சம் கலோரிஸ் அதிகம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டனால டின்னருக்கு வந்து வெறுமனே ஆரஞ்சு மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த இது வந்து நீங்கள் ஒரு 1 month நீங்கள் சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒரு வெயிட் லாஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கலோரிஸ்குள்ளே அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு சூப்பராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ சூப்பர் சிஸ்டர். இது கூட சேர்த்து சைக்கிளிங் வந்து 45 minutes வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்றதையும் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கலோரியை பேர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றதும் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ கீப் ராக்கிங் சிஸ்டர், டெய்லி இதே மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். லக்ஷ்மி மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் டியர் சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் மேம், ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரீச்சிங் எக்ஸாக்ட்லி 72 kg. ஸோ 72 kg மேம் வந்துட்டாங்க. ஸோ சூப்பர் மேம், மேமும் ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அனதர் 10 days மோர், இன்னும் 10 days இருக்குது. Hope we will achieve some more success. Your motivational given more energy to us. Thank you so much. God bless you dearன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் மேம். ஸோ நீங்களும் டெய்லி வந்து பண்ணுறது எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக இன்னும் 10 days இருக்குது. கண்டிப்பாக நம்ம டார்கெட் வந்து நம்ம சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த 10 daysல இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் கொடுத்து சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க மேம். கீப் ராக்கிங் மேம். ஆல் தி பெஸ்ட்.
சங்கீதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க 30 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டம்மி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 30 days சேலஞ்ச் முடியும்போது நம்ம மேக்ஸிமம் என்னோட டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவேன், நம்பிக்கை இருக்குது. ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து என்னோட டம்மி ஏரியா என்னதான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் உடம்புல நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் நம்மளோட ஸ்டொமக் ஏரியா மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ டயாசிஸ் ரெக்டை அந்த கேப் வந்து இருக்குது. ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்து அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டம்மி ஏரியா தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். ஸோ அவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க, காஃபி எடுத்துக்கிட்டிங்களா சிஸ், சுகர் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் சுகர் ஆட் பண்ணி தான் காஃபி குடிப்பேன். ஸோ வந்து நான் டெய்லி எடுத்துக்கிற பர்சன் இல்லை, நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லி 6 days ஸ்ட்ரிக்டாக வந்து இருப்பேன். ஸோ சண்டே மட்டும் மார்னிங், சம்டைம்ஸ் மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் கூட எடுத்துப்பேன். ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் காஃபி எடுத்துக்கிறதுனால அந்த சுகர் ஆட் பண்ணி தான் நான் எடுத்துப்பேன். ஸோ பிளாக் காஃபி, பிளாக் டீ எதுவுமே நான் இன் பிட்வீனில் எடுத்துக்க மாட்டேன். ஒன்று நான் குடிக்காமல் கூட இருந்துருவேன், குடித்தா வந்து அதை டேஸ்டியாக குடிக்கணும் அப்படின்றத என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால் எல்லா நாளும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாரத்துக்கு 1 time 2 time எடுத்துக்கிறதுனால நான் சுகர் ஆட் பண்ணி தான் சிஸ்டர் எடுத்துப்பேன். ஸோ இல்லைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அதனால தான் அது கண்ட்ரோல் இருக்குது. நான் டெய்லி எடுத்துக்கிற ஒரு பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போது டீ எடுத்துக்கிட்டால் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, மெயின்டைன் பண்ணுறோன்ற ஃபீல் இல்லை சிஸ், வெயிட் லாஸில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. எஸ்டர்டே நைட் ஒரு பரோட்டா வந்து எடுத்துட்டேன், பட் அந்த டே மார்னிங் கவுனி ரைஸ் கஞ்சி தான் குடித்தேன். ஸோ பேலன்ஸ் பண்ணிடுறேன் சிஸ்டர். டுடே வெயிட் வந்து 63.3 இருக்குது. நீங்கள் காஃபி குடித்ததும் ஒரு ஹாப்பி, இப்போவே போய் காஃபி போட்டு குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் தான் சிஸ்டர், நம்ம டயட் வந்து சூப்பராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் நம்மளை மாரி காஃபி குடிச்சிட்டோன்னா ஒரு கில்ட்டினஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ நான் வந்து வாரத்துக்கு 6 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு 7வது நாள் அந்த சண்டே மார்னிங்காக வெயிட் பண்ணுவேன், எப்படா வரும் அந்த ஒரு காஃபி குடிக்கலாம். ஸோ அதை நான் காஃபி ஹாப்பியாக குடிக்கணும்னா இந்த 6 நாள் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஹாப்பினஸ்க்காக இந்த நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு டார்கெட்டாக வச்சு அதுக்குள்ளே நான் அச்சீவ் பண்ணிவிட்டு அதை போய் ஹாப்பியாக சாப்பிட்றேன் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் அப்பப்போ டெய்லி சீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த கில்ட்டினஸ் வரதான் செய்யும். இட்ஸ் ஓகே சிஸ்டர், ஆக்சுவலி நீங்கள் உங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்க, மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் தான் இருக்கீங்க. ரொம்ப குடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ சூப்பராக நீங்கள் உங்களுக்கு தோணும் போது எடுத்துகிட்டு அந்த கலோரியை வந்து வேறு எதில் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து அந்த கலோரியை வந்து பர்ன் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது 1 kg ஏறுறது இறங்குறது சகஜம் தான். ஸோ லாஸ்ட் டைம் 62 point something சொல்லியிருந்தீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் இது ரொம்ப நார்மல். ஸோ சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கீப் ராக்கிங் சிஸ்டர். கில்ட்டினஸ் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க சிஸ்டர். பிரியா அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, சிஸ்டர் வெயிட் மட்டும் குறையுமா இல்லை ஃபுல் பாடி வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னின்றது ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து டிஃபர் ஆகும் சிஸ்டர். இப்போ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் நடக்கும், உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபிசிக்கலி டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ச் லாஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒன்ஸ் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து ஹோல் பாடியில் தான் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சிஸ்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம கை, கால் அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக குறையும். நம்ம டம்மி ஏரியா, நம்ம வயிற்று சுற்றி இருக்க கொழுப்பு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து குறையும். ஸோ வந்து கண்டிப்பாக ஹோல் பாடியிலே உங்களுக்கு சூப்பராக ஒரு சேஞ்ச் வந்து தெரியும் சிஸ்டர். ஸோ உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள், சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க என்னடா நமக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குதே அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இன்ச் டேப் வச்சு இன்ச் மெஷர் மட்டும் பண்ணுவாங்க. வெயிட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் இன்ச்சில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸஸ் சைஸஸில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லை ரொம்ப டைட்டாக இருந்தது இப்போ கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாடி, ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும் சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் தெரிஞ்சளவு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு தெரியல அப்படின்னாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச எஃபோர்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ பாசிட்டிவாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.
கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். நம்மளோட கோட்ஸ் வந்து இதுதான். ஸோ வெயிட் லாஸ் டைம்லையும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறையா வீடியோஸ், நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போடு, ஒரு நிமிஷம் இங்கே போயிடாது. இப்படி எடுத்து அப்போ தான் எல்லா காக்கும் சாப்பிடும். அப்படி போடு, இன்னும் ஒரு கை போடு. ஸோ காக்காக்கெலாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஜீரா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் கரெக்டாக ஆறிட்டு நல்லா வார்மாக வந்துடுச்சு. ஸோ குக்கிங் வேலை பார்த்துட்டே வந்து ரிலாக்ஸாக அது குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோன்னா இன்றைக்கி ஓட்ஸ் ஆம்லேட் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பாதாம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஜூஸ் குடிக்கல, இன்னும் நான் வந்துட்டு நெல்லிக்காய் இன்னும் வாங்கலை, கடைக்கே போகல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் போயிட்டு இந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஜூஸ்க்கு நெல்லிக்காய் எல்லாமே போய் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ போய் நான் சூடாக வந்து என்னோடய ஓட்ஸ் ஆம்லேட் வந்து சாப்பிட்றேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் ஆம்லேட் எடுத்துக்கும் போது பசி நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஸோ லன்ச் வரைக்கும் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸே வரதில்லை. இன்றைக்கி லஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு பருப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் தொட்டுக்க வந்துட்டு கோஸ் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ வயிறு ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஈவினிங் மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்தோன்னே கிரேவிங்ஸாக இருந்தது. ஸோ வந்தோடனே அதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு முட்டை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி முட்டை தோசை பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நல்லா ஒரு 2 கரண்டி நிறையா ஃபுல்லாக மாவு எடுத்துக்கிட்டு தவா நல்லா சூடானதும் ஃபுல்லாக நல்லா மெல்லிஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே முட்டை போடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தோசையே திக்காயிருந்துச்சுன்னா முட்டை இன்னொரு லேயர் போடும்போது ஒரு ஆப்பம் மாதிரி ஆகிரும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ பூண்டு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊறுகாலையும் சரி, யூஸ்வலாக சட்னிலையும் சரி, பூண்டு ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை வந்துட்டு அப்படியே சென்டராக விடாமல் இப்படி ஈவனாக வந்து கரண்டி வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசையோட எல்லா ஏரியாலையுமே அந்த முட்டை ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ சென்டராக வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் தோசையும் வந்து மெல்லிஸாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டை தோசை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக ஹோல் தோசைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு சட்னி வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சட்னி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு பருப்பு பொடி வேறு கொஞ்சம் இருந்தது, அதுவும் வந்து லாஸ்ட்டாக மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தோசை வந்து ஈவனாக வேகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ராவோ இல்லை அடிப்பாகம் வந்து தோசை சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார சட்னி பூண்டு சட்னி எதுவும் இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு வெறுமனே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அது மேலே லைட்டாக பெப்பர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன சைடிஷ் குருமாவோ குழம்போ என்ன வச்சுருக்கீங்களோ அதை தொட்டு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், பூண்டு சட்னி பண்ணியிருந்தேன். அதனால் அந்த சட்னி வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து இட்லி பொடி தூவி விட்டு சூப்பர் எம்மியாக வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி முட்டை தோசை வந்து ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிட்டு ஃப்ளேம் ஹையாக வச்சு நல்லா வந்து வேக வச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ ஒரு பக்கமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் ஈவனாக சுற்றி ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா முட்டை வந்து வேகணும் இல்லைங்களா. ஸோ திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் விட்டால் போதும். ஆல்ரெடி வந்து 70% குக் ஆகியிருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் விட்டோம் அப்படின்னா அந்த முட்டை அந்த சட்னி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஜெல்லாகிட்டு செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ உண்மையிலே சூப்பராக வந்து இருந்தது. நல்லா ருசித்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ நீங்களே வந்து அதை கலர் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முட்டை தோசை மேலே ஒரு இட்லி பொடி எதுனா தூவி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும்.